ஹாய் ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்மளோட சோப் மேக்கிங் வீடியோவில் ஃபஸ்ட்டாக என்ன சோப் பார்க்க போகிறோம் அப்படின்னா சார்கோல் சோப் தான் பார்க்க போகிறோம். சார்கோல் சோப் வந்து சார்கோல் சோப்பில் போட்ட எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே நேச்சுரலாக ஸ்கின்னுக்கு ரொம்ப பெனிஃபிட் தரக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் தான் சேர்த்து பண்ணியிருக்கோம். கோல்ட் ப்ராசஸ் மெத்தடில் தான் பண்ணியிருக்கோம். சார்கோல் சோப்பில் கோகோனட் ஆயில், பியூர் செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில், அப்புறம் பட்டர், நாட்டு பசு வெண்ணெய், கேஸ்டர் ஆயிலு, அப்புறம் சார்கோல் ஆயில் வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல் வீட்டிலேயே ரெடி பண்ணி அதில் சூரியப்படம் போட்டு 2 நாள் சூரியப்படம் போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சார்கோல் ஆயிலை அந்த சார்கோல் சோப்புக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பர்ஃப்யூம் வந்து ரொம்ப லைட்டு ஸ்மெல்லாக பார்த்து ஸ்கின்னுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கணுன்றதுக்காக லெமன் கிராஸ் பர்ஃப்யூம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, சார்கோல் சோப் பற்றி நம்ம இப்போ பேசலாம். இப்போது சார்கோல் சோப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சார்கோல் சோப்பில் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓவராக ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க, அதாவது எண்ணெயாக முகத்தில் எப்போ பார்த்தாலும் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், நான் குளிச்சுட்டு வந்தால் கூட உடனே எண்ணெய் வடிகிற மாதிரியே இருக்கும், அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த சார்கோல் சோப் ரொம்ப பெஸ்ட் ரெமெடின்னு தான் நான் சொல்லுவேன். என் முகத்தில் இருக்கிற எண்ணெய் பசையை நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து சாஃப்டன் ஆக்கி கொடுக்கும், ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டாகி கொடுக்கும். அதே மாதிரி முகப்பரு, ரொம்ப ஹீட்டான ஸ்கின், வறண்ட சருமமாக இருந்தாலும் சரி, ரொம்ப எண்ணெய் பசையான சருமமாக இருந்தாலும் சரி, அந்த 2 சருமமுமே அந்த ஸ்கின்னையுமே நல்லா ஒரு பிரைட்டன் லுக்கு, அதுக்கப்புறம் சாஃப்டாகி கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்மளோட இந்த சார்கோல் சோப்பில் வந்து அதிகமாகவே இருக்குது. இப்போ நம்ம இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் பவுடர் எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தேங்காய் தொட்டி இருக்குல்ல, அதை வந்து எரித்து அந்த இதில் உள்ள தணலை வந்து தண்ணியில் போட்டு அதை வந்து சார்கோல் ரெடி பண்ணி, அதில் வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல் பவுடர் ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் அதை வந்து ஆயிலில் 48 மணி நேரம் காய்ச்சி அதை 2 நாள் சூரியப்படம் போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சார்கோல் ஆயில் ரெடி பண்ணோம். சார்கோல் சோப்பில் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதோட நிறைய பேருக்கு இந்த பிளாக் ஹெட்ஸு, ஒயிட் ஹெட்ஸு, அப்புறம் ஓப்பன் போரு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். ஓப்பன் போர்ஸ்லாம் நிறைய பெரிய குழியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சார்கோல் சோப்பை யூஸ் பண்ண அந்த ஓப்பன் போர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி அவங்களோட ஒரிஜினல் ஸ்கின் வந்து நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ஒயிட் ஹெட்ஸு, பிளாக் ஹெட்ஸ் இருக்கிறவங்க எல்லாமே அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்து டீப் க்ளீன் பண்ணி கொடுக்கும், முகத்துக்கு ஒரு ஷைனிங் கொடுக்கும். யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க அவங்களோட ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டனாகவும் க்ளோயிங்காகவும் இருக்கும். சிலருக்கு வந்து இந்த முகப்பரு, பிம்பிள்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அலர்ஜி இருக்கும். ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு சின்ன பூச்சி பட்டாலே ரொம்ப ஒரு மாதிரி தோல்லாம் அலர்ஜி மாதிரி வந்துடும், சிவப்பு கலரில் ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் இந்த சார்கோல் சோப்பை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஏன் அப்படின்னா இதில் வந்து அவ்வளோ ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம பயன்படுத்தியிருக்கிறதுனால சூப்பராக அது வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். தோல் அலர்ஜியெல்லாம் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். அதை ஒன் டே யூஸ் பண்ணிவிட்டு கிளியர் ஆகலை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க அது நல்லாவே கிளியர் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இந்த முகப்பருலாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி கருப்பாக வடுவாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபேஸில். அந்த மாதிரி இருக்கிற எல்லா பிரச்சனையுமே இந்த சார்கோல் சோப் வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது எங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த சார்கோல் சோப் நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். ஏன் அப்படின்னா இந்த சார்கோல் சோப்பு வந்து ட்ரை ஸ்கின்னாலும் சரி, ஆயிலி ஸ்கின்னாலும் சரி, நல்ல ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட்டை வந்து கொடுக்கும். எல்லா பொருளுமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸால் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இந்த சோப்பை யூஸ் பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே இருக்காது. ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின், நான் இந்த சோப்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன், டாக்டர் சஜஸ்ட் பண்ண சோப் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு கூட இந்த சோப் யூஸ் பண்ணி பார்த்தா அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்கும். இந்த சார்கோல் சோப் யூஸ் பண்ணுறதுனால உடம்புல குட்டி சுருக்கம்லாம் வர ஆரம்பிக்கும், கண்ணுக்கு கீழே கருவளையம் வரும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குமே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். கருவளையத்தை வந்து கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும், சுருக்கத்தையுமே கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். முகத்தையே ஒரு புத்துணர்ச்சியாக நல்லா பிரைட்னிங்காக இந்த சோப் வந்து ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் எல்லாருமே இந்த சார்கோல் சோப்பை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஒன் டைம் யூஸ் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்களே கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்ப்பீங்க. Thank you so much. Thanks for watching.